பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில நாம் தேவவசனங்களை தியானிக்கிறோம். அதனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. நான் சொன்னது போல இந்த மாதம் முழுவதிலும் குடும்பம் என்கிற தலைப்பிலே நாம் வேத வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் என்று சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல நாம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சத்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் மனுஷனையும் மனுஷையும் படைக்கும் பொழுதே அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். இன்றைக்கு நாம் என்ன தலைப்பின் கீழே தியானிக்க போகிறோம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போத் ஹேவ் அ லீடர்ஷிப் குவாலிட்டி. கணவன் மனைவி இருவருக்குமே தலைமைத்துவ பண்பு இருக்கிறது. பல நேரங்கள்ல பல குடும்பங்கள்ல கணவன் மட்டுமே தலைமைத்துவ பண்புகளை எடுத்து செய்கிறதை பார்க்கிறோம். சில குடும்பங்கள்ல மனைவி மட்டுமே தலைமைத்துவ பண்புகளை எடுத்து செய்கிறத பார்க்கிறோம். சில பேருக்கு சில வேலைகள் சிறப்பா வரும், அதை எடுத்து செய்கிறது எந்த தவறும் கிடையாது. ஆனால் பல குடும்பங்கள் என்னன்னா, எனக்கு இது வரவே வராது, நான் இந்த பக்கமே வரமாட்டேன், அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சில நேரங்கள்ல அந்த எஸ்கேப்பிங் மென்டாலிட்டி, அந்த தப்பித்து ஓடுகிற ஒரு மனப்பான்மையோடு கூட நாம் எந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதே இல்லை. ஆனால் இந்த ஆதியாகமம் 1:28 அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கணவன் மனைவி இருவரையுமே ஆண்டவர் அவர்களை படைத்து ஆசீர்வதிக்கும் பொழுதே ஆண்டு கொள்ளுங்கள் என்று படைக்கிறார். பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப அழகா ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துறாங்க. புட்டிங் இட் அண்டர் யோர் கண்ட்ரோல், யோர் பவர். உங்களுடைய சக்தி கீழே அதை கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் கணவன் மனைவி இருவருக்கும் கீழாக வைத்திருக்கிறார். சோ நீங்க 2 பேரும் சேர்ந்து அழகாய் குடும்பத்தை நடத்தலாம். உங்கள் இருவருக்குமே அந்த தலைமைத்துவ பண்பு இருக்கிறது. ஏன்னா இதுதான் பிரிவிலேஜ். என்ன அப்படின்னா, நாம் படைக்கப்பட்ட இந்த மனுஷனுக்கும் கணவன் மனைவி இருவருக்குமே தலைமைத்துவ பண்பு இருக்கிறது. இது நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய காரியம். ஆனால் இன்னொன்று இருக்கிறது, நான் சொன்ன மாதிரி பிரிவிலேஜ் இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு பக்கம் இருக்குல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஆதாமை அவன் ஏதேன் தோட்டத்திலே வைத்து அதை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் அவனை உண்டாக்குறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னொரு மிகப்பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னா, அந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டு கொள்வது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பண்படுத்துவதும் பயன்படுத்தப்படுகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பையும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். அதே போல குடும்பத்துல உங்கள் இருவருக்குமே தலைமைத்துவ பண்பு இருந்தாலும் குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பையும் ஆண்டவர் நம்முடைய கையில கொடுத்திருக்கார். அப்ப 2 பேரும் எஸ்கேப் ஆகவே முடியாது. 2 பேருக்குமே நல்ல குவாலிட்டி இருக்கிறது. ஒரு கதை ஒண்ணு எனக்கு ஞாபகம் வருது. அமெரிக்கால ஒரு தம்பதி இருந்தாங்க. அந்த தம்பதி என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட மாகாணத்துல வசிச்சு வந்தாங்க. அந்த மாகாணத்துல அடிக்கடி மழை வரும் பொழுது அந்த மாகாணங்கள்லாம் மழை நீரால் நிரம்பி இருக்கும். இவங்க என்ன தொழில் பண்ணாங்க அப்படின்னா, கோழி வளர்க்கிற ஒரு தொழிலை பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த தொழில் பண்ணும் பொழுது எப்பெல்லாம் மழை வருதோ, அந்த மழை வரும் பொழுதெல்லாம் அந்த கோழி என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த மழையில் மூழ்கி செத்து விடும். இவங்க பிசினஸ் ரொம்ப டவுன் ஆயிரும். திரும்ப அவங்க எழுப்பி கட்டி அதை கொண்டு வருவாங்க. திரும்பவும் மழை வரும். அப்ப அவங்களுடைய அந்த தொழில் படுத்து விடும். இப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிசினஸ யாரு ஹெட்டா இருந்து பாத்துக்கிட்டா அப்படின்னா, கணவன் தான் பாத்துக்கிட்டாரு. கணவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியவே இல்லை. அவ மனைவி ஒரு நாள் திடீரென்று ஒரு நல்ல ஒரு திட்டத்தை திட்டி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியா அப்படின்னா, அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க, கோழி வளர்த்தா தான் நம்ம மூழ்கி போகிறது, நம்ம வாத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, வாத்து வளர்க்கும் பொழுது அது தண்ணீரையும் இருக்கும், அது தரையிலே இருக்கும். ஸோ மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை, மழை வரலாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இவ்வளவு நாளா அந்த மனைவிக்குள்ள அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. பிரச்சனை என்று வரும்பொழுதுதான் அந்த தலைமைத்துவ பண்பு வெளியே வருகிறது. இப்ப நம்முடைய குடும்பத்திலையும் அப்படிதான், பிரச்சனைன்னு வரும்பொழுதுதான் கணவனுக்கோ மனைவிக்கோ தலைமைத்துவ பண்பு வெளியே வருகிறது. ஆகவே உங்களுடைய தலைமைத்துவ பண்பு என்ன என்பதை கண்டுபிடித்து குடும்பத்தை இன்னும் அதிகமாய் அழகாய் நிர்வகிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஏதேன் தோட்டத்தை நிர்வகிக்க வேண்டிய ஆதாமும் ஏவாளும் தோற்று போயிட்டாங்க. ஆனால் நீங்க உங்க குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய விஷயத்த தோற்று போகாமல் தேவன் உங்களுக்கு தலைமைத்துவ பண்பை கொடுத்திருக்கிறார் என்று நீங்க நினைத்து நீங்க கண்டிப்பா பண்ணீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, இதுல யாராவது ஒருத்தர் கில்லாடியா இருந்தா போதுமே, யாராவது ஒருவர் தலைமைத்துவ பண்பு இருந்தா போதுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு சைக்கிள் மிதிவண்டி கடந்து போனோம் அப்படின்னா முன்னாடி இருக்கிற அந்த
சக்கரமும் சுழல வேண்டும், பின்னாடி இருக்கிற அந்த சக்கரமும் சுழல வேண்டும். 2 சக்கரமும் சேர்ந்து சுழலும் போதுதான் அந்த சைக்கிள் முன்னாடி போகுது. அதே போல கணவன் மனைவி இருவருமே தலைமைத்துவ பண்புகளை பயன்படுத்தினால்தான் குடும்பமும் முன்னாடி போவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஸோ இந்த தியான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற தலைமைத்துவ பண்புக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னொன்று, அந்த தலைமைத்துவ பண்பு வைத்து குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்தவும் ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். Thank you, God bless you and have a great day.